Hello everyone, welcome to Manju's Magical Work. இன்னைக்கு நம்ம brooches classல plastic cell யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான brooches டிசைன் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் plastic cell, அப்புறம் wheat bead, white bead, ஒரு பெரிய ஸ்டோன், அப்புறம் flower sequence வந்து யூஸ் பண்ண போறேன். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு B7000 கம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கம் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு டிசைன் எங்க வேணுமோ அங்க அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். கம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டோன் கிட்ட நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் செல்ல இருக்க ஒரு ஹோல் வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு பிளாஸ்டிக் செல்ல இருக்க இன்னொரு ஹோல் வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணி அடியில் வந்து த்ரெட்டை இழுத்துடணும். செல் கலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரீ கலருக்கு எடுத்துக்கோங்க. கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். நீங்கள் ரெண்டு செல் கூட ஒரு கலர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 6 செல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன். நான் 5 செல்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நான் சேம் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டோனை சுற்றி வந்து 6 செல் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு செல் வந்து ஒரு கலர், அது பக்கத்தில் வந்து இன்னொரு செல் வந்து ஆல்டர்னேட்டிவாக வேறு கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6 செல் இருக்கும்போது நமக்கு 3 ஒரு கலரில் வரும், இன்னொரு 3 வந்து இன்னொரு கலரில் வரும். ஸோ அதுவும் வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 5 செல் யூஸ் பண்ணுறனால சேம் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் 5 செல்ஸை வந்து இந்த ஸ்டோனை சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து செல்ஸுக்கு மேலே ஏதோ ஒரு பீட் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 ஹோல் கடையில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு பீட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செகண்ட் ஹோலில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை எடுத்துக்கலாம். பீடு, டியூப் பீடு, கட் பீடு அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 5 செல்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நீங்கள் வேணும்னா டியூப் பீட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து 2 செல் கடையில் வந்து த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு வீட் பீட் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இது வந்து ஆரிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, வீட் பீட்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து ப்ரூச்சஸ் மெட்டீரியல் இருக்க என்ன மெட்டீரியல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் டியூப் பீட் கூட வந்து நீங்கள் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட் பீட் வந்து இந்த கோல்டு கலர் மாதிரி யூஸ் பண்ணுறேன். வீட் பீடே கூட நீங்கள் வேறு கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீட் பீட்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு வீட் பீடுக்கும் மேலே வந்து நான் த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளார் சீக்வன்ஸ் வந்து நீடியில் கொடுத்து கரெக்டாக அந்த வீட் பீட் மேலேயே இருக்க மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளார் சீக்வன்ஸ் மேலே ஒரு ஒயிட் பீட் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஒயிட் பீடை லைட்டாக நகர்த்திட்டு ஃப்ளார் சீக்வன்ஸில் இருக்க ஹோல் வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணி அடியில் த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா பீட் வந்து நமக்கு லாக் ஆயிரும். இந்த ஃப்ளார் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 செல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து உங்களோட ஆப்ஷன் தான். நீங்கள் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 5 வீட் பீடையும் சுற்றி நான் 5 ஃப்ளார் சீக்வன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி இதே மாதிரி நிறையா டிசைன்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.